Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இதை நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, பைத்தான்ல எத்தனை ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா, கிரேட்டர் தென், then greater than or equal to, then lesser than, and lesser than or equal to, அதுக்கப்புறம் equal to and not equal to. So இது C மாதிரி சேம் தான். ஸோ இப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு ரெண்டுமே ஈக்குவலா இல்லை நாட் ஈக்குவலா இல்லை கிரேட்டர் தெனா லெஸ்ஸர் தெனான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். So t is equal to 6, then b is equal to 0. Print b is equal to t. False கொடுத்திருக்காங்க. அவுட்புட் வந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கோட்ஸ் கொடுக்கல. கோட்ஸ் கொடுத்தாதான் அது அப்படியே பிரிண்ட் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம அப்படியா கொஸ்டின் மாதிரி கேட்குறோம். அது ஆன்சர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கு. இப்போ இன்கேஸ் டி கிரேட்டரான்னு கொடுக்கலாம். ட்ரூ, ஆமாம், 0 விட 6 கிரேட்டர். தென் இந்த இடத்துல லெஸ்ஸர் தென் சிம்பிள் கொடுக்கலாம். ஃபால்ஸ்னு தான் அவுட்புட் வரும். தென் இது ஓகே 6 ஈக்குவல் டு கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுப்போம். அப்பயும் ட்ரூ தான் வரும். ஏன்னா இன்கேஸ் பி டீயை விட கம்மியாக இருந்தாலும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ பியும் டீயும் ஒரே வேல்யூ. ஸோ நமக்கு ட்ரூ தான் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம பி வேல்யூ 5ன்னு கொடுத்தோம்னாலும் நமக்கு அதே அவுட்புட் தான் வரும். சாரி, இந்த இடத்துல நான் லெஸ்ஸர் தென் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ 7ன்னு கொடுத்தோன்னா நமக்கு ட்ரூன்னு அவுட்புட் வரும். ஏன்னா இந்த இடத்துல பி அதிகமாக இருக்கணும். ட்ரூன்னு வந்துச்சு. இப்போ இங்கே லெஸ்ஸர் தென் கொடுத்துருக்கேன். இது நம்ம கிரேட்டர் தென் கொடுத்துட்டு 5 கொடுத்தோம்னா நமக்கு அப்போ ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுல, இப்போ ட்ரூன்னு வரும். அடுத்து நம்ம பைத்தான்ல லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சேம் ஆஸ் சி. இப்போ ஆண்ட் ஆப்ரேட்டர், இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரூத் டேபிள் கொடுக்கலாம். ஒரு ட்ரூத் டேபிள்னா ஒன்றும் இல்லை, என்னென்ன பாசிபிள் அவுட்புட்ஸ்லாம் வருமோ அதை நம்ம ஒரு டேபிளில் போடுறது தான். அது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு விஷயம் ட்ரூவாக இருந்தால் நமக்கு அவுட்புட் 1ன்னு வரும், ஃபால்ஸ் இருந்தால் 0 வரும். இது சேம் தான். இது பைனரி டிஜிட்ஸில் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி, அதனால நமக்கு அந்த மாதிரி அவுட்புட் வருது. ஃபஸ்ட்டு 0 and 1. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்து செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா ஃபால்ஸ் தான் வரும், அதாவது 0. தென் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்து செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு 0 தான் வரும். இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன்
ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 1ன்னு வரும். 0 1 0 ரெண்டுமே ஃபால்ஸ்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் அவுட்புட் வரும். அடுத்து அண்ட் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு தான் அவுட்புட் வரும். 1 0ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வந்துச்சுன்னா 1ன்னு நமக்கு வந்துடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு வந்து 1ன்னு தான் அவுட்புட் வரும், அதாவது ட்ரூ. இந்த இடத்துல ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு தான் வரும். இந்த கேஸில் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு 0ன்னு அவுட்புட் வரும், ஈக்குவல் டு 0. அடுத்து நாட் ஆப்ரேட்டர். நாட் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டு. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு அவுட்புட் வரும். இன்கேஸ் ஏதாவது ஃபால்ஸான அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நமக்கு ட்ரூன்னு அவுட்புட் வரும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, எதுக்கு எப்போவுமே அதே தானே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு, இல்லை வேணாம், ஏதாவது இன்டீஜர் கொடுக்கலாம், நம்பர்னு கொடுக்கலாம். நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு பார்க்கலாம். இஃப், இந்த இதில் நம்ம இஃப்னு கொடுத்துட்டு தான் பண்ணுவோம். இது ஒரு சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். 0 is greater than -9 and 0 ஓகே, இங்கே லெஸ்ஸர், இந்த இடத்துல கிரேட்டர். 0 is greater than 8. ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஃபால்ஸு. இல்லை, இந்த இடத்துல நம்ம வேரியபிள் நேம் கொடுக்கலாம். நம்பர் ஆமாம், இந்த இடத்துல நம்ம கோலன் கொடுக்கணும், செமிகோலனில் கோலன். இப்போ வந்து இஃப் எல்ஸ் இஃப் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன எரர்? ஸோ வேறு ஒன்றும் இல்லைன்னா வேரியபிள் நேம் சும்மா சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அதே கொடுத்தோன்னா நமக்கு இது என்ன சொல்கிறது, அது டைப் பண்ண ரொம்ப டைம் ஆகுது. ஸோ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். என்ன எரர்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம கோலன் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஃபாலோவிங்க அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ வந்து பிரிண்டே கொடுக்குறேன் நான். பிரிண்ட் ஹாய், நமக்கு இப்போ அவுட்புட்டே வராது, ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸு. ஸோ அதனால நமக்கு அவுட்புட் வராது. இப்போ வந்து ஒய்யை வந்து 10ன்னு வச்சுக்கலாம். இப்பயும் நமக்கு அவுட்புட் வராது, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. ஏன்னா 10 வந்து -9 வந்து 10 விட கிரேட்டர் இல்லை. ஸோ இப்பயும் அவுட்புட் வராது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுப்போம். இப்போ நமக்கு அவுட்புட் வரும். ஸோ அப்போ